ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ கெட்டிஸ்பர்க் அப்படின்றது பென்சில்வேனியான்ற பிளேஸ்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ். அது வந்து அமெரிக்கால இருக்கு. சரிங்களா, அமெரிக்கால இருக்கு. கெட்டிஸ்பர்க் இஸ் அ சிட்டி இன் பென்சில்வேனியா. அப்புறம் ஆத்தர் பத்தி பார்க்கும்போது ஆப்ரஹாம் லிங்கன் வாஸ் த 16th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இவர் வந்து 16th பிரசிடென்ட், சர்விங் ஃப்ரம் 1861 அன்டில் ஹிஸ் அசாசினேஷன். அதாவது 1861ல இருந்து 1865 வரைக்கும் அவர் வந்து பிரசிடென்டா இருந்திருக்காரு. இதான் அவர் பிரசிடென்டா இருந்த அந்த பீரியட். சரிங்களா. இப்போ பார்ன் இன் லாக் கேபின் இன் கென்டக்கி. அதாவது இவர் வந்து எங்க பிறந்தாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உடன் கேபின்ல வந்து கென்டக்கில பிறந்திருக்காரு. அவர் ஆக்சுவலா இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப புவர் ஃபேமிலி. ஸோ இவர் வந்து புவரா பிறந்திருக்காரு. ஆனா அவர் இறக்கும் போது அவர் பிரசிடென்டா இருந்திருக்காரு. அப்ப அவரோட லைஃப்ல அவர் எவ்வளவு தூரம் டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் வந்து அவர் கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் லாயரா இருந்திருப்பாரு. அவர் ஸ்கூல் கூட அவ்வளோக்கா போயிருந்திருக்க மாட்டாரு. சரிங்களா, ஸ்கூல் வந்து 1 இயரோ என்னமோ தான் ப்ராப்பர் ஸ்கூலிங்கே அட்டன் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி லாயர் ஆயிருக்காரு, பொலிட்டீஷியன் ஆயிருக்காரு, ஃபைனலா அமெரிக்காவோட பிரசிடென்டாவே ஆயிருக்காரு. ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சரிங்களா. ஸோ அதுதான் இவரோட லைஃபை இன்ஸ்பிரேஷனா நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, இவரை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க. ஸோ இவர் ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அமெரிக்காவோட கிரேட்டஸ்ட் லீடரா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹி இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் leading the nation through the American Civil War, preserving the Union, and working to abolish slavery through Emancipation Proclamation and the passage of the 13th Amendment. ஒன்றும் இல்லை, இவர் வந்து அமெரிக்கன் சிவில் வார்ல டைம்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கன் சிவில் வாரை இவர் வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம்கான வாரா வந்து இவர் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதான் வந்து இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன். அதாவது இந்த ஸ்லேவ் இந்த நார்த் அமெரிக்காவை வந்து 2 ஸ்டேட்ஸா பிரிச்சுக்கிறாங்க. நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் கால்ட் அஸ் யூனியன் ஸ்டேட், சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் கால்ட் அஸ் கான்ஃபெடரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுட்டு, ஸோ அவங்களுக்குள்ளே உள்நாட்டு போர் தான் வந்து சிவில் வார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த போர்ல வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இவர் பிளே பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த கான்ஃபெடரேட் சதர்ன் பீப்புள், அந்த ஸ்லேவ் பீப்புளுக்கு, அந்த பிளாக் பீப்புளுக்கு வந்து இவர் ஃப்ரீடம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் 1863. அதே மாதிரி 13th அமெண்ட்மெண்ட் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தனால நியர்லி 3.5 மில்லியன் ஸ்லேவை வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளாக் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணனாலதான் இவர் வந்து லிட்டரலா கொண்டுட்டாங்க. ஹி டிடன்ட் அட்டைன். அவர் வந்து நேச்சுரலா சாகல. அவரோட சாவு வந்து இவர் வந்து கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்றதான் கான்செப்ட். அதே மாதிரி இவரோட டெத்தை வந்துட்டு போயமாவே எழுதியிருக்காங்க. ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வால்ட் விட்மன் வந்து போயமாவே எழுதியிருக்காரு. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இவரோட மேஜர் ஸ்பீச், இதெல்லாமே இவரோட மேஜர் ஸ்பீச். ஹவுஸ் டிவைடட் ஸ்பீச் இன் 1858, ஃபர்ஸ்ட் இனாகரல் அட்ரஸ் இன் 1861, அப்புறம் இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் இன் 1863, கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் இன் 1863. இந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸும் இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷனும் ரெண்டும் ஒரே இயர்ல இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இனாகரல் அட்ரஸ் 1865. ஸோ இதெல்லாம் தான் இவர் பேசினது. 1865ல தான் வந்து இவரை வந்து கொண்டுடுறாங்க. அந்த இயரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 1865ல. ஸோ இவர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய கேதரிங், நிறைய பிளேஸ்ல போய் இந்த மாதிரி பேசி பேசி மக்களோட மைண்டை வந்து பாசிட்டிவ் வேல, நம்ம ஃப்ரீடம் வேணும், நம்மளுக்கு நம்ம அமெரிக்காவுக்கு ஃப்ரீடம் வேணும், நம்ம பிளாக் பீப்புள வந்து நம்ம, அதாவது ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்டை வந்து இவர் வந்து திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாரு. அதனாலயே என்னமோ அந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இவரை பிடிக்காம கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பப்ளிகேஷன் டீடைல்ஸ். இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 19 நவம்பர் 1863ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இது எந்த பிளேஸ்ல இவர் இந்த அட்ரஸ் வந்து இவர் டெலிவர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டிஸ்பர்க், பென்சில்வேனியா இன் அமெரிக்கா. சரிங்களா. கெட்டிஸ்பர்க்ல அது எந்த பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னா சோல்ஜர்ஸ் நேஷனல் சிமெண்ட்ரி. அதாவது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் புதைச்ச இடம் இருக்குல்ல, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆக்சுவலா எதுல இறந்து போயிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒன்றும் இல்லை, அமெரிக்கன் சிவில் வார் நடந்தது வந்து 1863. அந்த சிவில் வார் டைம்ல இறந்து போன கிட்டத்தட்ட 50,000 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க அந்த சிவில் வார்ல. அவங்க புதைச்ச இடத்துலதான் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் அசம்பிள் ஆயிருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு தான் இவர் வந்து அந்த ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாரு.
நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இன்னும் அவங்க அவங்க சாகல, நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ணத்தை வந்து அவங்க ஃப்ரீடம் ஆகும்னு நினைச்சாங்க, அந்த எண்ணத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஹோப்ஃபுல்லா, ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப்பா வந்து இவர் ஸ்பீச் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேட்டில் நடந்தது வந்து ஜூலை 1863. இவர் ஸ்பீச் கொடுத்தது நவம்பர் 1863. 4 months ஆஃப்டர் த பேட்டில் இவர் வந்து அந்த ஸ்பீச் கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்பீச் வந்துட்டு இந்த இந்த செரிமோனில கொடுக்கும்போது இவருக்கு முன்னாடி பேசின ஒரு கிரேட் ஒரு ஒரேட்டர் யாரு, ஒரு பேச்சாளர் யாரு அப்படின்னா எட்வர்ட் எவரெட். ஸோ இந்த எட்வர்ட் எவரெட் அமெரிக்கால ஒரு பெரிய பேச்சாளர். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காரு. 2 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த ஃபேமிலி 50,000 சோல்ஜர்ஸோட ஃபேமிலி கிட்ட பேசியிருக்காரு. ஆனா நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இவருக்கு அடுத்து பேச போறவரு. ஸோ அவங்க வந்து இவரும் 2 மணி நேரம் தான் பேச போறாரு போல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பேசி 2 minutesல வந்து இவரோட ஸ்பீச்சை முடிச்சிடுறாரு. இது வந்து யோசிச்சு பாருங்க, பவர்ஃபுல் ஸ்பீச். அவர் வந்து பேசிட்டு அந்த டெமோக்ரஸியோட டெஃபினிஷனே வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பீச்ல தான் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பீச். நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. சரி, ஓகே. ஸோ இந்த ஸ்பீச்ல வந்து 3 பேராகிராஃப் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இதுதான். ஸோ த பர்த் ஆஃப் அ நேஷன். நேஷன் வந்து எப்படி வந்து பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து 4 scores and 7 years ago, fathers brought forth on this continent a new nation conceived in liberty, dedicated to the propositions that all men are created equal. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து 4 scores and 7 years ago அப்படின்னு ஒரு ஹிஸ்டரியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ரெக்கலெக்ட் பண்றாரு, ஞாபகப்படுத்துறாரு நம்மளுக்கு. இந்த இடத்துல 4 scores and 7 years agoனா அர்த்தம் என்னன்னா 87 yearsன்னு அர்த்தம். ஸோ எப்படி அப்படின்னா 4 score அப்படின்றது வந்து 4 into 20, அதுக்கு வந்து 80 அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 7 yearsன்றதுல அப்ப 87 years ago அப்படின்றதுதான் கான்செப்ட். அப்ப என்ன நடந்துச்சு, அதாவது 87 yearsக்கு ago என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1776ல வந்து டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அமெரிக்காவுக்கு இந்தப்பா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அது வந்து நடந்திருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளுக்கு பெருமையா வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த லிபர்ட்டியை நம்ம ஏன் நமக்குள்ளே கொடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. அதாவது பிரிட்டிஷர்ஸ் கிட்ட நம்ம அமெரிக்கா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிருச்சு. ஆனா நம்ம ஸ்டில் வி ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். ஏன்னா நம்மளே ரெண்டா பிரிஞ்சு நம்ம நீ பெருசா நான் பெருசா நம்மளே அடிச்சிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. சரிங்களா? சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆல் men are created equal அப்படின்ற அந்த ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாங்கணும். ஆனா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து நார்தர்ன் ஸ்டேட் சதர்ன் ஸ்டேட்னு சொல்லி பிளாக் பீப்புளை ஸ்லேவா வச்சிருக்கோம், அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஃப்ரீடம் ப்ராப்பரா நமக்கு கிடைக்கல. நாம மனிதர்களாக பிறந்த எல்லாருமே சமம் அப்படின்ற கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ இந்த பிளாக்ல கொடுத்துருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட் டேக்கன் ஃப்ரம் த அட்ரஸ் கிவன் பை ஆப்ரஹாம் லிங்கன். சரிங்களா? அந்த ப்ரோஸ்ல இருந்து டைரக்டா எடுத்த கோட்ஸ். சரி, ஓகே. Now we are engaged in a great civil war, testing whether that nation or any nation so conceived and so dedicated can long endure. ஒன்னும் இல்ல, நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவியா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி கூட இந்த கிரேட் சிவில் வார் நடந்திருக்கலாம். உன்னோட இதை வந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம். உன்னோட என்டியூரன்ஸ நீ தாங்குறியா, நீ எப்படி வந்து இதுல எக்ஸிஸ்ட் ஆகுற, நீ வந்து சர்வே ஆகுறியா அப்படின்ற மாதிரி உன்னை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக கூட இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இந்த சிவில் வார் வந்து உன்னோட பவரை வந்து உன்னோட எவ்வளவு தூரம் இருக்கப்பா அப்படின்னு செக் பண்றதுக்காக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இந்த லைன்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து we are met on a great battlefield of that war. We have come to dedicate a portion of that field as a final resting place for those who here gave their lives that the nation might live. ஒன்னும் இல்ல, இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 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 கெட்டிஸ்பர்க் பேட்டில் நடந்த இந்த ஃபீல்டு இருக்குல்ல, இந்த ஃபீல்டை வந்து இவருக்கு வந்து டெடிகேட் பண்றாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இந்த இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு டெடிகேட் பண்றாரு. அப்படி டெடிகேட் பண்ணும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களோட ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸ் வந்து இதுவா இருக்கட்டும். இவங்களுக்கு டெடிகேட் பண்ண பிளேஸ் தான் வந்து இவங்களோட ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸா இருக்கட்டும். அதே சமயம் இது வந்து நம்மளை எதை ஞாபகப்படுத்தும் அப்படின்னா, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் அவங்க வந்து உயிரையே விடுற அளவுக்கு நம்மளுக்காண்டி போராடி இருக்காங்க, நம்ம ரைட்ஸ்காண்டி போராடி இருக்காங்க அப்படின்றத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். ஸோ இந்த இடம் இவங்களுக்கான இடமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் செரிமோனி.
ஒன்னும் இல்ல, இட் இஸ் ஆல் டுகெதர் ஃபிட்டிங் அண்ட் ப்ராப்பர் தட் வி ஷுட் டூ திஸ். அதாவது இட் அப்படின்னு இங்க எதை ரெஃபர் பண்றாரு அப்படின்னா, இந்த டெடிகேட்டிங் செரிமோனி இருக்குல்ல, அந்த டெடிகேட்டிங் செரிமோனி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நம்ம இப்படி இந்த லேண்ட் இவங்களுக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கறது வந்து ஒரு ப்ராப்பரான விஷயம், ஒரு ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம இந்த மாதிரி டெடிகேட் பண்றது ஒரு பொருந்தக்கூடிய விஷயம், இந்த இந்த சூழ்நிலைக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம், மாரலி ரைட்டா, மாரலா கரெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, but in a larger sense we cannot dedicate, we cannot consecrate, we cannot hallow this ground அப்படிங்கிறாரு. ஒன்னும் இல்ல, ஃபர்ஸ்ட் டெடிகேட் பண்ணலாங்கிறாரு, ஆனா அடுத்து டெடிகேட் பண்ண முடியாதுங்கிறாரு. ஏன் அப்படி மீன் பண்றாரு அப்படின்னா, ஹியூமன் இருக்காங்கல்ல, அவங்க உயிரையே கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது அது ஒரு பெரிய விஷயம். சோ அந்த லேண்டை மட்டும் டெடிகேட் பண்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லேண்டுக்கு வந்து ஒரு இவங்களுக்கு வந்து இந்த லேண்டை நம்ம வந்து டெடிகேட் பண்ணா அவங்க சோல்ஜர்ஸ்க்கு வந்து பெருமை அப்படின்றத தாண்டி அந்த லேண்டுக்கே வந்து இந்த சோல்ஜர்ஸோட சாவுனாலதான் பெருமை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல வராரு. சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெடிகேட் பண்றதுன்றது இந்த 3 வேர்ட்ஸ்க்கான மீனிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல டெடிகேட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து கொடுக்கறது. சரிங்களா? ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காண்டி கொடுக்கறது. அதே மாதிரி கான்சென்ட்ரேட் அப்படின்னும் போது ஒரு விஷயத்த சாக்ரடா, ஒரு ஹோலியா, ஒரு புனிதமான ஒரு விஷயமா வந்து மாத்துறது. ஹாலோ அப்படின்ற இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு மதிப்பிற்குரிய ஒரு விஷயமா மாத்துறது. இங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த லேண்டை வந்து நம்ம ஸ்பெஷல் பர்பஸ்க்கு எடுத்து கொடுக்க முடியாது, இந்த லேண்டை வந்து நம்ம புனிதமா மாத்த முடியாது, இந்த லேண்டை வந்து நம்ம வந்து மரியாதைக்குரிய இதா மாத்த முடியாது. ஆனா இந்த சோல்ஜர்ஸ் வந்து, இந்த சோல்ஜர்ஸ்னால இந்த லேண்ட் வந்து இப்படி மாறிடுச்சு, இது எல்லாத்துக்கும் உரியதா மாறிடுச்சு இந்த சோல்ஜர்ஸோட அந்த சாக்ரிஃபைஸ்னால அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த டிவைசஸ் என்ன அப்படின்னா, ரிப்பிட்டேஷன் அண்ட் பேரலல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரேவ் மென் ஹூ கான்சென்ட்ரேட்டட் த கிரவுண்ட். இந்த லைன்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, த பிரேவ் மென் லிவிங் அண்ட் டெட் ஹூ ஸ்ட்ரகிள்ட் ஹியர் ஹேவ் கான்சென்ட்ரேட்டட் இட் ஃபார் அபவ் அவர் புவர் பவர் டு ஆட் ஆர் டிட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து உயிரோட இருந்த சோல்ஜர்ஸ்னாலும் சரி, இறந்து போன சோல்ஜர்ஸ்னாலும் சரி, அவங்க அவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பிரேவ் மென், இவங்க ஒரு தைரியமான ஒரு மென்னா இருந்து நம்மளுக்காண்டி இறந்த சோல்ஜர்ஸும் சரி, உயிரோட இப்போ அந்த அந்த போர்ல வந்து தப்பிச்சு உயிர் தப்பிச்சிருப்பாங்களா அவங்களும் சரி, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காண்டி அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஸோ இந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, லிவிங் அண்ட் டெட் அப்படின்னா, அவங்க அந்த இறந்து போன சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனா நம்ம மனசுல வந்து அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, சோ அத மாதிரியும் மீன் பண்ணலாம், லிவிங் டெட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இறந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஃபார் அபவ் அவர் புவர் பவர் அப்படின்னா என்னன்னா, ஹியூமனோட வேர்ட்ஸும் செரிமனிஸும் பத்தல. சரிங்களா? அவங்க பண்ண அந்த பெரிய கிரேட்டஸ்ட் செயல்களுக்கு நம்ம சொல்ற அந்த வார்த்தைகளோ, நம்ம கொடுக்குற அந்த மரியாதை, அந்த இறந்து போனவங்களுக்கு வந்து ரிச்சுவல்ஸ் நிறைய பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செரிமோனிஸும் வந்து பத்தாது ஆக்சுவலா. ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தியாகத்தை வந்து யாராலையும் குறைச்சும் மதிப்பிட முடியாது, எதுவுமே அதிகமா நீ சொல்ல முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, நத்திங் கேன் இன்க்ரீஸ் ஆர் டிமினிஷ் தேர் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இங்க வந்து the world will little note nor long remember what we say here, but it can never forget what they did here. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பேசுறது, நம்ம இப்போ சொல்றது, இது எல்லாத்தையுமே இந்த உலகம் மறந்துரும். ஆனா எதை மறக்காதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பண்ண அந்த சாக்ரிஃபைஸ், அந்த போர்ல அவங்க போராடி இருக்காங்களா, அந்த ரத்தம் சிந்தின அந்த சாக்ரிஃபைஸ், உயிரை கொடுத்த அந்த சாக்ரிஃபைஸ வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க, இந்த உலகம் ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கல் ஐரனி படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் ஐரனி ஒண்ணும் இல்ல, ஹிஸ்டரியில நடந்த ஒரு விஷயத்த வந்து இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவங்க அவங்க வந்து பேட்டில்ல போராடினதை மக்கள் மறக்க மாட்டாங்க, இவர் பேசினதை மறந்துடுவாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இவர் பேசின இந்த ஸ்பீச்சை தான் நம்ம இன்னும் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். டெமோக்ரஸியோட டெஃபினிஷனாவே இந்த ஸ்பீச்சை தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அவங்க இறந்து போனதை கூட வேர்ல்டு ஃபுல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது, ஆனா இவர் ஸ்பீச்சை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்றதான் கான்செப்ட். சரிங்களா? லிங்கன் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா,
வேர்ட்ஸும் ஆக்ஷனும் எப்படி இருக்கு அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவாரு. வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்றத மறந்துடுவோம், ஆனா நம்ம செஞ்ச ஆக்ஷன் செயல்களை வந்து யாரும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து it is for us the living rather to be dedicated here to the unfinished work which they who fought here have thus far so nobly advanced. ஒன்னும் இல்ல, அந்த ஒர்க் அவங்க நினைச்ச அந்த ஒர்க் வந்து இன்னும் முடியல, அந்த ஒர்க் அன்பினிஷ்டா தான் இருக்கு, இன்னும் முடியல. அவங்க எதுக்காண்டி போராடினாங்களோ அதுக்காண்டி நம்மளும் சேர்ந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா அதை கொண்டு போகலாம். ஏன்னா இன்னும் அவங்க வந்து அந்த பிளாக் பீப்புள் ஸ்லேவ் காண்டி ஒரு ஃப்ரீடம் வந்து இன்னும் வந்து அவங்க வாங்கல. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல, அதாவது 1863 அந்த டைம்லயும் அவங்க அந்த ஃப்ரீடம் இன்னும் வாங்கல, ஃபுல்லா கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ அதனால அந்த அன்பினிஷ்டு ஒர்க்கை வந்து நம்ம கையில எடுத்து மீதி இருக்கிற நம்ம வந்து அதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி சொல்றாருன்னா, இட் இஸ் ராதர் ஃபார் அஸ் டு பி ஹியர் dedicated to the great task remaining before us, that from these honored death we take increased devotion to that cause for which they gave the last full measure of devotion. அதேதான், அதாவது அவங்களோட சாவு வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப அவங்களோட அந்த ஒரு பெருமையான ஒரு ஹானர்டு டெத் இருக்கு பாத்தீங்களா, ஒரு புகழ்மிக்க சாவு வந்து நம்மள வந்து இது எல்லாமே ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. நம்ம இன்னும் நிறைய அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும், நம்மளுக்கு இன்னும் கிரேட் டாஸ்க்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வார்ல வின் பண்றது, அந்த யூனியனை ப்ரிசர்வ் பண்றது, இந்த மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ என்ஷூரிங் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் ஈக்வாலிட்டி டு சர்வைவ். லிபர்ட்டியும் ஈக்வாலிட்டியும், அதாவது உனக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கணும், உனக்கு வந்து நீ எல்லாரும் கூட ஈக்குவல் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து உனக்கு கிடைக்கணும், அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ ஹானர் டெத் அப்படின்னு எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போனாங்களோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கு. அண்ட் தென் that we here highly resolve that these deaths shall not have died in vain. அதாவது ஒன்னும் இல்ல, இவங்களோட சாவு வந்து யூஸ்லெஸ்ஸா போயிடக்கூடாது அப்படின்றதான் அவர் வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி சொல்ல வராது. என்ன அப்படின்னா, அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க இறந்து போனது வந்து வேஸ்டா போயிடக்கூடாது, அது வந்து யூஸ்லெஸ்ஸா ஆயிடக்கூடாது. ஸோ அவர் வந்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, லிங்கன் மேக்ஸ் அ சான் ரெசல்யூஷன் ஃபிர்ம் டிட்டர்மினேஷன் தட் தி சோல்ஜர்ஸ் டெத் மஸ்ட் ஹேவ் மீனிங் அண்ட் பர்பஸ். அவங்களோட சாவு வந்து ஒரு ப்ராப்பரான அர்த்தம் கொடுக்கணும், அவங்க சாவுக்கான ஒரு பலனை நம்ம வந்து எடுத்துக்கணும், நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ த லிவிங் மஸ்ட் என்ஷூர் their sacrifice achieves its intended goal. அவங்க எதை நோக்கி அவங்க பயணம் செஞ்சாலும் அதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து a birth of freedom. That this nation under God shall have a new birth and freedom. ஒன்னும் இல்ல, இந்த இடத்துல வந்து நியூ பர்த் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்றது வந்து ஒரு ரினியூவல், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வந்து அதை கையில எடுத்து நம்ம திரும்ப வந்து அவங்க போராடின காரணத்தை நம்ம வந்து ரினியூ பண்ணி நம்மளும் போராடணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து டிவைன் ப்ரொவிடன்ஸ், அதாவது காடோட கைடன்ஸ்ல நம்ம மூவ் ஆயிட்டே இருக்கணும். கடவுள் வந்து இப்படி பண்ண இப்படி பண்ணாத அப்படின்னு அவரோட பவரையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மூவ் ஆகணும். அதே மாதிரி ஃப்ரீடம்காண்டி தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து ஃப்ரீடம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் ஜஸ்ட், நம்ம மனுஷங்களா பிறக்கப்பட்ட எல்லாருமே சமம் அப்படின்ற கான்செப்டை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுதான் இந்த ஃப்ரேஸ் வந்து ஸ்லேவரி அபாலிஷ் பண்றதுக்கு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்ற ஃப்ரேஸ், அது இவர் வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அடுத்து நம்ம ஃபைனல் லைன் போன்றதுதான் கடைசி லைன் இவரோட ஸ்பீச்ல. ஸோ தட் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஷால் நாட் பெரிஷ் ஃப்ரம் த எர்த் அப்படிங்கிறாரு. ஒன்னும் இல்ல, இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்காக இருக்கணும், மக்களால் இருக்கணும். ஒரு டயலாக் இருக்கும்ல, ஒரு ஜெயலலிதா அம்மா வந்து சொல்லுவாங்க, மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அந்த டயலாக் வந்து இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க போல. ஆக்சுவலா இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் அது, மக்களால் நான் மக்களுக்காக அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஸோ அதுதான் ஆஃப் த பீப்புள் அப்படின்னும் போது மக்களோட நாலேஜ், அவங்க வந்து என்னெல்லாம் வந்து கன்சர்ன் கொடுக்குறாங்களோ அதையும் சேர்த்துக்கிட்டு, அதே மாதிரி பை த பீப்புள் அப்படின்னும் போது பார்ட்டிசிபேட் பண்றோம், நம்ம ஓட் போடுறோம், நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குல்ல. அப்ப ஒரு கவர்மெண்ட் அமையுது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து மக்களும் நாங்களும் வந்துட்டு என்ன, எங்களோட உரிமை, எங்களை யார் ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஓட் போடுறோம்ல, அதனால நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களால இந்த கவர்மெண்ட் வருது அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு வந்து ஃபார் த பீப்புள் அப்படின்னும் போது எங்களுக்காக இந்த கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு
மக்களால், மக்களோடு, மக்களுக்காக அப்படின்றத இந்த கான்செப்ட். ஸோ வந்து ஒரு சூப்பர் டெஃபினிஷன் வந்து இவர் சொல்லியிருக்காரு. இப்படிதான் ஒரு கவர்மெண்ட்னா இருக்கணும். எல்லா மக்களும் சமம் அப்படின்னு நடத்தணும். அப்ப இதுதான் நார்த் சவுத் அந்த மாதிரி நீங்க பிரிக்காதீங்க. நீங்க என்னதான் பண்ணீங்க, நீங்க என்ன சிவில் வார், அமெரிக்கன் சிவில் வார் என்ன பண்ணாலும் எல்லாரும் சமம்ன்ற கான்செப்டுக்கு நீங்க வந்து வாங்க. கவர்மெண்ட் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி யாரையும் வந்து ஒதுக்கி வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் எல்லாருக்குமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீச்சை சூப்பரா முடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். ஸோ இப்போ லிட்ரரி டிவைசஸ் இங்க வந்து ரிப்பிட்டேஷன் பார்க்கலாம். வி cannot dedicate, we cannot consecrate and we cannot hallow அப்படின்றது ரிப்பிட்டேஷன். நெக்ஸ்ட் parallelism, of the people, by the people, for the people அப்படின்றது parallelism. antithesis, what we say here versus what they did here, அதாவது action versus the words, சரிங்களா? அது வந்து ஆன்டிதிசிஸ் மாதிரி ஒரு டூ ஆப்போசிட் திங்ஸை ஒரே ஸ்டான்ஸால ஒரே லைன்ல வந்து கான்ட்ராஸ்டா காமிச்சிருக்காங்கல்ல, அதுதான் வந்து இந்த இடத்துல ஆன்டிதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸை ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் மெட்டஃபர், நியூ பர்த் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு வர பர்டிகுலர் டேர்ம் வந்து மெட்டஃபர்னு சொல்றாங்க. அது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அந்த நேஷனோட ரீபர்த்தை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்யூஷன் அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் 1776ல வந்து அமெரிக்கா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குச்சுல்ல, அதை தான் இவங்க ரெஃபர் பண்றாங்க. 4 years ago அப்படின்னா 87 yearsக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன் இவர் கொடுக்குறாருல, அதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரைகோலன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு 3 part ஸ்ட்ரக்சரை வந்து அடுத்தடுத்து ஒரே லைன்ல சொல்லும் போது அதை தான் வந்து இப்படி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வி கேனாட் டெடிகேட், வி கேனாட் அப்படின்னு 3 தடவை வருது இல்ல, அது வந்து அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், அந்த பீப்புள் அப்படிங்கிறது 3 times ரிப்பீட் ஆகுது. அதையும் இந்த மாதிரி லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்சிக்யூஸ். இன் விச் இயர் வாஸ் கெட்டிஸ்பர்க் அட்ரஸ், இந்த ஸ்பீச்சை வந்து எப்போ டெலிவர் பண்ணாரு அப்படின்னா 1863. வாட் டஸ் 407 years ago refer to அப்படின்னா இது எதை ரெஃபர் பண்ணுது? 1776ல நடந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் தான் இது ரெஃபர் பண்ணுது, சரிங்களா? த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் வாஸ் டெலிவர்ட் அட் த டெடிகேஷன் ஆஃப் அ சோல்ஜர்ஸ் சிமெண்ட்ரி. A rhetorical device is used in we cannot dedicate, we cannot consecrate, we cannot hallow. இது எதை சொல்லுது அப்படின்னா ரிப்பிட்டேஷன் அண்ட் parallelism. இப்போதான் நம்ம பார்த்தோம் அந்த ரெட்டாரிக் டிவைசஸ் என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் the phrase last full measure of devotion refers to giving one's own life. நம்ம லைஃப்பை வந்து டெடிகேட்டடா கொடுத்துட்றோம், இந்தாங்கப்பா நம்ம நாட்டுக்காண்டி நம்ம தேசத்துக்காண்டி நம்ம போராடி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து லிங்கன்ஸ் ஸ்பீச் ரீடிஃபைன்ஸ் த சிவில் வார் as a struggle for equality and democratic government. The Battle of Gettysburg took place in எங்க நடந்துச்சு? பென்சில்வேனியால, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து who was the main orator before Lincoln at the Gettysburg ceremony? எட்வர்ட் எவரட். இவர் தான் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த ஃபேமிலிஸ்க்கு அந்த பேச்சு கேட்கறதுக்காண்டி அசம்பிள் ஆயிருப்பாங்கல்ல, இவர் ஸ்பீச் கேட்கறதுக்காண்டி 2 மணி நேரம் பேசியிருக்காரு. ஆனா நம்ம ஆளு ஆப்ரஹாம் லிங்கன் வெறும் 2 minutesல பேசி முடிச்சிட்டாரு. 2 minutes பவர்ஃபுல் ஸ்பீச். இந்த 10th கொஸ்டின் அதான், ஹவு லாங் வாஸ் லிங்கன்ஸ் கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் வாஸ் அப்படின்னு கேட்டா about 2 minutes. So the 9th one, the phrase new birth of freedom suggests transformation through abolition of slavery. The government of the people, by the people, for the people defines democracy. Lincoln served as 16th president. இதை ஞாபகம் வச்சுக்கணும், 16th president. And the Emancipation Proclamation was issued in 1863. Which amendment abolished slavery in United States? 13th Amendment. Lincoln's House Divided speech was delivered in 1858. நிறைய ஸ்பீச் பேசியிருக்காரு. அதுல வந்து இந்த இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன், கெட்டிஸ்பர்க் ஸ்பீச், அப்புறம் ஹவுஸ் டிவைடட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் டிவைடட் வந்து 1858. The central theme of Gettysburg Address is the preservation of democracy and equality. லிங்கன் வந்து எப்போ வாஸ் அசாசினேட்டட் இன் 1863. எப்போ வந்து அவரை கொன்னாங்க அப்படின்னா 1865ல வந்து கொண்டிருக்காங்க, சரிங்களா? 1863ல வந்து இந்த கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் அவர் கொடுக்குறாரு. இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் எல்லாமே 1863ல தான் நடக்குது. 1865ல வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இவரை வந்து கொன்னுடுறாங்க. The phrase, next question, the phrase these deaths shall not have died in vain means their sacrifice must achieve its purpose. ஒன்றும் இல்லை, அவங்க இறந்து போனது, அவங்க இறந்ததுக்கான அந்த பர்பஸை வந்து அது வந்து ரீச் பண்ணணும், நம்ம வந்து அடையணும். அவங்க லைஃப் வந்து வேஸ்டா போயிடக்கூடாது.
அவங்க எதுக்காண்டி இறந்தாங்களோ அந்த ஒரு பிரின்சிபலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாமே இன்னும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சரிங்களா? தேங்க்யூ so much for listening. If you find this video really useful, kindly subscribe my channel. Thank you.